குழந்தைகளை உங்களுக்கு ஒரு ஈவாக, ஒரு கிஃப்டாக உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த குழந்தை வளர்ந்து வரும்போது ஆண்டவருடைய வார்த்தையையும் சத்தியத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரில் பிரியமுள்ளவர்களாய் வளர்வதற்கு உங்களால் இயன்ற முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்களா? இந்த குழந்தை வளர்ந்து வரும்போது நீங்கள் மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடாது, மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நீங்கள் கோபப்படுவது, எரிச்சல் அடைவது, அடிக்கடி சண்டை போடுவது போன்ற காரியங்களை இந்த பிள்ளைகள் பார்க்கக்கூடாது. வேறு யாரும் பார்க்கக்கூடாது, குழந்தைகளும் பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாதிரியாக இருக்க உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? இந்த குழந்தைக்கு இன்றைக்கு பெயர் கொடுக்கவோ ஞானஸ்தானம் கொடுக்க வரவில்லை. இந்த குழந்தை தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை அவருக்கென்றே வளர்க்க வேண்டும். அப்படியானால் தேவன் இந்த குழந்தையை பற்றி என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தம் என்னதென்பதை அறிந்து அந்த சித்தத்தில் வளர்ப்பதற்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? நீங்கள் கொடுக்கிற இந்த வாக்கின்படி நாம் இந்த குழந்தைகளுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். நீங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுது சபையார் எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த குழந்தையை நாங்கள் சபையில் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த குழந்தைகளெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது உம்மை ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எங்களுடைய வாழ்க்கை இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதமாக அமையத்தக்கதாக நாங்களும் இந்த குழந்தையை உம்மை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்கிறோம். இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறபடியினால், சொல்லியிருக்கிறபடியினால் சபையாக நாங்கள் இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இந்த குழந்தையை தந்து தேவ குடும்பமாக நாங்கள் இணைந்து இன்றைக்கு இந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கேண்டிஸ் லெபோனி என்று இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். கை உயர்த்தி நாம் பிரதிஷ்டை பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தினால் கேண்டிஸ் லெபோனியை உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள் முதல் இந்த குழந்தையின் மேல் நீர் தங்கியிருப்பீராக. உம்முடைய சமூகம் இந்த குழந்தைக்குள் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதற்கொண்டு நீர் இந்த குழந்தையை காத்து தேவனுடைய கிருபையினால் இந்த குழந்தையை ஆசீர்வாதமாக கொண்டு வந்தீர். இந்த குழந்தை சுகத்தோடும் பலத்தோடும் உம்முடைய ஞானத்தோடும் கிருபையோடும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வர உதவி செய்தருளும். இந்த குழந்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், எதிர்வலமைகளை நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள் முதல் இந்த பிள்ளையோடு தங்கியிருந்து இதை வளர்ப்பதற்கு பெற்றோருக்கு ஞானத்தை அருளி செய்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளையை என்ன நோக்கத்தோடு இந்த பூமிக்கு கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தையும் அந்த சித்தத்தையும் இந்த குழந்தை நிறைவேற்றுவதற்கு நீர் எல்லா வழிகளையும் ஏற்படுத்தி இந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் தேவ தயவினாலும் மனுஷ தயவினாலும் உம்முடைய கிருபையினாலும் ஞானத்தினாலும் வளர்ந்து வர இதை ஆசீர்வதிக்கிறோம். கேண்டிஸ் லெபோனியை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜோயின் சாமுவேலுக்காக கை வைத்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் ஜோயின் சாமுவேலை உமக்கென்று இப்பொழுது பிரதிஷ்டை பண்ணுகிறோம். நீர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த குழந்தைக்குரிய தூதர்களுடைய முகத்தை தரிசிக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் இந்த குழந்தை வளர்க்கப்படபடி ஜெபிக்கிறோம். எந்த விதமான வியாதிகளோ எந்த விதமான போராட்டங்களோ இந்த குழந்தையை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தையை கவனத்தோடு வளர்க்கவும்
ஞானத்தோடு வளர்க்க அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தை உம்முடைய தயவிலும் மனுஷ தயவிலும் தேவனுடைய ஞானத்திலும் கிருபையிலும் அதிகமாய் விருத்தியடைந்து வளரும்படி ஒவ்வொரு நாளுக்கும் உரிய கிருபையை இந்த குழந்தைக்கு அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். எந்த அந்தகார சக்திகள், தீய எண்ணங்கள், உலகத்தின் பாவங்கள் இந்த குழந்தை அணுகாதபடி இந்த குழந்தை உமக்காக பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக உடைய சித்தப்படி வளர்த்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எந்த நோக்கத்தோடு இந்த பூமிக்கு இந்த குழந்தையை கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் உடைய ராஜ்யத்தை நீர் கட்டுவீராக. ஜோயின் சாமுவேலை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம், அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம், சபையும் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எப்பொழுதும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. சார்ஜா ஏஜி தமிழ் திருச்சபையில் வந்து கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சபை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதும் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்ததும் அருமையான திட்டங்களும் ஆராதனைகளும் உரிய இந்த தேசத்தில் இருக்கிற ஒரு அருமையான சபை. நீங்கள் அனைவரும் இந்த சபையோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் இம்மானுவேல் அவர்களுக்கும் இந்த திருச்சபையில் உள்ள அங்கத்தினர்களுக்கும் இந்த திருச்சபையின் காரிய நிர்வாக குழுவில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காகவும் இந்தியாவில் நடக்கிற ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டது எதற்காக? நாம் சபைக்கு வருவது எதற்காக? நம்முடைய நோக்கம் என்ன? நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபைக்கு வந்திருக்கிறதின் நோக்கம் என்ன? ஒரு நாள் ஆண்டவர் அவரை போலவே நம்மை மாற்றி விடுவாராம். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நீங்களும் நானும் மாறி விடுவோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அநேகர் என்ன எண்ணுகிறோம்? நாம் ரட்சிக்கப்பட்டது சபைக்கு வருவது பரலோகத்துக்கு போவதுக்கு தான் என்று நாம் எண்ணுகிறோம். பரலோகத்தில் வாசல்லையாவது இடம் எனக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். அது அல்ல நம்முடைய நோக்கம். பரலோகத்துக்கு போகிறதல்ல. பரலோகத்துக்கு போனால் எப்படி இருக்க போகிறோம்? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நம்மை மாற்றி விடுவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டால் மிகவும் நன்றாய் இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு போய் அவரை போல மாற வேண்டுமானால் இப்பொழுதும் நாம் இந்த பூமியில் வாழும்போது அவரை போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம் அவரை போல மாறிக்கிட்டே வர வேண்டும். எப்படி அவரை போல மாறுவது? அவர் எப்படி இருக்கிறார்? அவர் ரொம்ப அன்பாகவே இருக்கிறார். அவரில் அன்பில் தாழ்ச்சியே இல்லை. அவர்
எரிச்சல் கோபம் இல்லாதவராக இருக்கிறார். ரொம்ப சாந்தமாக தான் அவர் இருக்கிறார். அவர் அழகில்